அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக அரசின் திட்டங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முழு விவரமாக பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக தமிழக அரசின் திட்டங்களை பற்றி ஒவ்வொன்றா நம்ம விரிவாக்கமாக பார்க்கலாம். முதலாவது திட்டம், இதில் முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த முதல்வரின் காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கி இருக்கிறாங்கன்னா 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அரசு தொடக்க பள்ளியில 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவியருக்கு காலை உணவு வழங்குறதா இருக்குது. இது மாநிலத்தோட முதல் மாநிலமா நம்ம திகழ்றோம். சரிங்களா? இந்த காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அன்னையிலிருந்து தமிழகம் முழுவதுமே இதை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அடுத்து இரண்டாவது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி. இந்த இல்லம் தேடி கல்வி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2021ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணத்துல இதை தொடங்கி இருக்கிறாங்க. இது எதனால தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று காரணமா அப்போ கோவிட் இஷ்யூஸ்லாம் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அப்போ அந்த டைம்ல 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இருந்த மாணவியர்களுக்கு ஏற்பட்டிருந்த கற்றல் இடைவேளை. சரிங்களா? இந்த கற்றல் இடைவேளைக்கு காரணமா இவங்களுக்கு இல்லம் தேடி கல்வி அவங்க எங்கள் வீட்டிலேயே போய் சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. இதை தன்னார்வலர்களை மையப்படுத்தி இந்த திட்டம் செயல்பட்டு இருந்தது. ஒவ்வொரு தன்னார்வலர்களும் பார்த்தீங்கன்னா 1.5 hours 1.5 மணி நேரம் அவங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இதில் மூன்றாவது திட்டம்னு பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டம். இந்த சிற்பி திட்டம் எப்போ தொடங்கியிருக்கிறாங்கன்னா ஜூன் மாதம் 2022ஆம் ஆண்டு மாணவர்களை நல்வழிப்படுத்தும் திட்டமாக இதை கொண்டிருக்கிறாங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமும் பொறுப்பிலும் முதன்மையானவர்களாக மாணவர்களை உருவாக்குகின்ற திட்டம் தான் இந்த சிற்பி திட்டம். சரிங்களா? நான்காவதான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தை மு.க. ஸ்டாலின் தான் தொடங்கி வைக்கிறாரு. சரிங்களா? இது தொடக்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு சென்னையில் இதை தொடங்கியிருக்கிறாங்க. இது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் உயர்கல்வி திட்டத்தின் கீழே தான் இது செயல்படுது. உயர்கல்வி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையும் இவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,16,342 மாணவர்கள் பயனடைகிறதாகவும் சொல்றாங்க. இது செயல்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த புதுமை பெண் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகைசால் பள்ளிகள் திட்டம். இந்த தகைசால் பள்ளிகள் திட்டங்கிறது எப்போ தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. இதை ஒரு டெல்லி முன்மாதிரி பள்ளியை அவங்க கொண்டு வரதுக்காக இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்தம் 28 பள்ளிகள் இருக்குது. இதில் 125 கோடி 175.171 கோடி ரூபாய் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பயனடைகிறாங்க. சரிங்களா? உயர்தர வசதிகளும் ஹைடெக் ஆய்வகங்களும் இதில் இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. 6வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளி. இந்த மாதிரி பள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. மொத்தமாக 15 மாதிரி பள்ளிகள் இருக்கிறதாகவும் இதில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பயில தகுதியுடையவர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜூன் மாதம் 2022ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை தொடங்கியிருக்கிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இது பயன்படுது. இதோடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுகளுக்குள் 8 வயது மாணவர்கள் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பெற வேண்டும். அதாவது 2025க்குள்ள
25க்குள்ள 8 வயசு பூர்த்தியான மாணவர்கள் எல்லாருமே அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் அவங்க கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க அப்படின்னு அது பெற்றிருவாங்க அப்படின்னு நோக்கமாக இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நிகழ்கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் 2023 to 2024 4th 5th ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானவில் மன்றம் திட்டம். இந்த வானவில் மன்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள காட்டூருங்கிற பகுதியில் தான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, தொடங்கியிருக்கிறாங்க. இது வந்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்காக இதை வந்து பயன்படுது. இந்த திட்டத்தோட அடிப்படை முழுக்கமே பார்த்தீங்கன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம் அப்படிங்கிற கோட்பாட்டில் தான் இதை வந்து ரன் ஆகுது இந்த திட்டம். அடுத்து உள்ள திட்டத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இந்த பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை 18ஆம் தேதி மார்ச் மாதம் 2022ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல். சரிங்களா. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இது வந்து இந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் ஸ்மார்ட் கிளாஸ். சரிங்களா. மாணவர்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக 5 ஆண்டுகளுக்குள்ள இவங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸஸாக இவங்க கொண்டு வரதுக்காக இந்த திட்டத்தை ரன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து உள்ள திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். இதை வந்து உலக வங்கியின் உதவியோடு 2019 ஜூலை 29ஆம் தேதி இது தொடங்கியிருக்கிறாங்க. இதோட மொத்த மதிப்பீடு பார்த்தீங்கன்னா 2854.74 கோடி ஆகும். உலக வங்கியோட பங்களிப்பு அவங்களோட ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1998.32 கோடி, 70% அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30%, அதாவது 856.42 கோடி இதில் வந்து அவங்களோட தமிழ்நாட்டு கவர்மெண்டோட பங்களிப்பாக இருக்குது. சரிங்களா. இதில் உலக வங்கி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1219.08 கோடி நிதியுதவி வழங்கியிருக்கிறாங்க. அத்திட்டத்திற்கு தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துதல், விபத்து மற்றும் அவசரகால சிகிச்சைகளை மேம்படுத்துதல், மனநல சேவைகளை வழங்குதல் ஆகியவற்றை 2030ஆம் ஆண்டுகளுக்குள் அடைவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட்ஸு, இந்த அவசர கால சிகிச்சை, இந்த மனநல பாதிக்கப்பட்டது இதெல்லாமே கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொற்றா நோய்களை தடுக்கவும், சாலை விபத்துக்காகவும் மக்களை தேடி மருத்துவம். சரிங்களா. இப்போ ஒவ்வொரு வில்லேஜ்லையும் பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம்னு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதே மாதிரி இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற திட்டம் இதில் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவங்கிறது 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்கியிருக்கிறாங்க. இன்னொரு கப்பும் நம்மை காக்கும்ங்கிற திட்டத்தை 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து உள்ள திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டம். இந்த கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். சரிங்களா. இது எப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இந்த திட்டத்தோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே நேரடியாக மக்களுக்கு போதா அப்படிங்கிறத ரிசர்ச் செக் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கார சென்னை 2.0. இந்த சிங்கார சென்னை 2.0ங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி சர்வதேச தரத்துக்கு உயர்த்த சிங்கார சென்னை 2.0 திட்டத்தை 500 கோடியில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக 500 கோடி இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதாவது சிங்கார சென்னை 2.0 அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்செட், தமிழ்நாடு அரசின் புத்தாக்க தொழில் ஆதார முதலீட்டு நிதி அப்படிங்கிற திட்டத்தை இவங்க ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க நிலையில் உள்ள புத்தாக்க தொழில் நிறுவனங்களுக்கு மானியமும் இவங்க வந்து வழங்குறாங்க. சரிங்களா. இதில் வந்து 5ஆம் பதிப்பில் 3% அளவிலான மானியம் தராங்க. இது வந்து மானியம்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்குது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இது பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் அறிஞர் அண்ணாவது. சுமார் 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கொடுக்கறதா இந்த திட்டம் வந்து செயல்படுது. இந்த தொகை வந்து மாதம் 1000 ரூபாய் இவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுல வந்து நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து 7000 கோடி இதுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமா இது வந்து அழைக்கப்படுது. சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,13,84,300 பேர் இந்த திட்டத்துல பயனடைஞ்சிட்டு இருக்கிறதா நீங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்து உள்ள திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பள்ளி திட்டம். இந்த நம்ம ஊர் பள்ளி திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை வந்து டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவே இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அரசு பள்ளியில படிச்சு பெரிய பதவியில் உள்ள முன்னாள் மாணவர்கள் இந்த என்ஜிஓ மூலியமா அரசு பள்ளிகளுக்கு தத்தெடுத்து பள்ளிகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த நம்ம ஊர் பள்ளி திட்டத்தை இவங்க ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம். இதுதான் மேலே பார்த்த மாதிரி தான். இது தொடக்கம் பார்த்தீங்கன்னா முன்ன பார்த்த மாதிரி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சாலை விபத்துல ஏற்படும் உயிரிழப்பை குறைக்கிறதுக்காக இப்போ ரோட்ல ஹைவேஸ்ல சின்ன சின்ன ரோட்ல நடக்கிற அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க. 48 மணி நேரம் வரைக்குமே கவர்மெண்ட்டும் சரி பிரைவேட்டும் சரி எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயா இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. சரிங்களா? அடுத்து இருக்கிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். சரிங்களா? இந்த அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு துறை சார்பாக தான் இது செயல்படுது. இதுல வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தொழில் முனைவோர் பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் வந்து செயல்படுது. சரிங்களா? ஆர்வமுள்ள புது தொழில் முனைவோருக்கு உற்பத்தி வணிகம் மற்றும் சேவை சார்ந்த அனைத்து வித தொழில் திட்டத்துக்கும் மற்றும் வணிக விரிவாக்கத்துக்கும் இந்த திட்டம் வந்து பயனுள்ளதா இருக்குது. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலமா கடன் உதவியோடு சேர்ந்து மானியமா இங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்துள்ள திட்டத்தை பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கிறாங்க. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தும் நோக்கில 2021 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், இதய நோய், டயாசிஸ் போன்றவற்றுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை கொடுக்குறாங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவங்கள் திட்டம். அடுத்து நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டம்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் தகுதியான வேலை வாய்ப்புகள் போன்றவற்றையெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் நான் திட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. இது எப்போ உருவாக்கி இருக்கிறாங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து மொத்தம் 13 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சியையும் 1.5 லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சி தேவை சார்ந்த கேள்விகளுக்கு சரியாக பதில் இணைய சேட்பாட் அப்படிங்கிறத இவங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு இருக்கிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமைகள் என்ற திட்டம். இந்த இமைகள் என்ற திட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த ஒரு மிக முக்கியமான திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பார்த்தீங்கன்னா அது விடியல் பயணம்னு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எத்தனையோ ஊர்ல வந்து பேருந்துகளில் வந்து பெண்களுக்காக இலவச பேருந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. சரிங்களா? அடுத்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மற்றும் மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நகரப்புற பகுதிகளிலும் ஊரக பகுதிகளிலும் ஆதி திராவிட குடியிருப்புகளில் அடிப்படையில் வசதிகளை உறுதி செய்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதுல வந்து 1000 கோடியில் செயல்படுத்தப்படும் இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து 1000 கோடி ரூபாய் இவங்க வந்து இதுக்காக கொடுக்குறாங்க. சரிங்களா? இது எப்ப வந்து அறிவிக்க கொடுத்துருக்குறாங்கன்னா 2023 முதல் 2024 ஆண்டுல தான் இவங்க வந்து இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து உள்ள திட்டம் பார்த்தீங்கன்னா காவல் கரங்கள் திட்டம். இந்த காவல் கரங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா சென்னை காவல்துறையில தான் இதை வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு. சென்னை மாவட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும்
விரிவுபடுத்தப்படுகிறது. இந்த காவல் கரங்கள் திட்டம் வந்து சென்னை மாவட்டத்தில் இப்போதைக்கு போயிட்டு இருக்குது. அடுத்த ஃபியூச்சர்ல தமிழகம் முழுவதுமே விரிவுபடுத்துறதுக்காக அதுக்கான திட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? அடுத்த ஒரு திட்டம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம். இந்த நீலகிரி வரையாடு திட்டம் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. தமிழகத்தோட மாநில விளங்குறது நம்மளோட நீலகிரி வரையாடு தான். இனத்தை பாதுகாக்க வாழ்விடங்களை மேம்படுத்த இந்தியாவிலே முதன்முறையாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த நீலகிரி வரையாடுங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. சரிங்களா? 2023 முதல் 2027 வரை 5 ஆண்டுகள்ல இதுக்கு வந்து 25.14 கோடி செலவுல இந்த திட்டம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் இஆர்சி டேவிதார் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடுங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீலகிரி வரையாடு திட்டத்தை குறித்து இதனுடைய ஆய்வு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டிலேயே முன்னெடுத்த முன்னோடியாகவும் இவர் வந்து திகழ்றாரு. அது யாரு? டாக்டர் இஆர்சி டேவிதார். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம். இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களோட குறைகள் தீர்க்கிறதுக்காக டிசம்பர் மாதம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபடுவார். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜியன்லையும் ஸ்டே பண்ணி மக்களோட குறைகளை வந்து தீர்க்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அடுத்த உள்ள திட்டம்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் திட்டம். இந்த தமிழக கடல் பகுதியில் அந்த டால்ஃபின்ங்கிற இது வந்து பாதுகாக்கிறதுக்காக இவங்க வந்து 8 கோடி ரூபாய் செலவுல இந்த டால்ஃபின் திட்டத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டால்ஃபின் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. டால்ஃபினை வேட்டையாடுவதை தடுக்கவும் மற்றும் நவீன தொழில்நுட்பம் மூலமாக கண்காணிப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த டால்ஃபினை வந்து தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் இருக்கிற டால்ஃபின்களை பாதுகாக்கிறதுக்காக 8 கோடி ரூபாயும் தமிழ்நாடு அரசு இதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வேட்டையாடுவதை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு மும்முரமாக செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த உள்ள திட்டம்னு பார்த்தீங்கன்னா பசுமை தமிழகம் திட்டம். இந்த பசுமை தமிழகம் திட்டம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு வனப்பரப்பு 33% மதிப்பை அதிகரிப்பதற்காக இதோட நோக்கமாக செயல்பட்டு கொண்டிட்டு இருக்கிறது இந்த திட்டம். சரிங்களா? அடுத்து உள்ள ஒரு முக்கியமான திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம். இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசின் சேவைகளை பொதுமக்களை விரிவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்தடைய வழிவகுக்க இந்த திட்டம் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு அரசு திட்டங்களை பற்றி மிக முக்கியமானது நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துட்டோம். இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் உள்ள வந்துட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குரூப் 4க்கு நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவும் நல்லா தெளிவாகவும் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுத அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.